தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அதர்வம் மனோஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க. இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல திமுக பங்கேற்கவில்லை. காரணம், காங்கிரஸ் தலையிடுற எந்த ஒரு கூட்டணியும் நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா வைகோ அவர்களா இருக்கட்டும், திருமா அவர்களா இருக்கட்டும் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கூட்டணியில காங்கிரஸோட அணுகுமுறையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த கூட்டத்தின் பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா அதிருப்தியா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இது வெறுமனே அண்ணன் திருமாவர்களுடைய பார்வைங்கிறத தாண்டி காங்கிரஸை சார்ந்த மூத்த உறுப்பினர்களே இந்த பார்வை தான் வச்சிருக்காங்க. இது காங்கிரஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நேரடியாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் ராகுல் காந்தி தான். ஏன்னா இம்மெச்சூர்டாக இப்படியான கோமாளித்தனமான அரசியலை கையாள்வது ராகுல் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பிரியங்கா காந்தி உட்பட, சோனியா காந்தி உட்பட, கார்கே உட்பட ராகுல் காந்தி மீது அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி பரவலா வருது. ஆக அவருடைய இந்த அணுகுமுறை நீங்க இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிற கவலையை காங்கிரசின் மூத்த தலைவர்களே ராகுலை நோக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது. ஆக அண்ணன் திருமாவர்கள் சொன்ன வார்த்தையை நேரடியாக வாங்கிக் கொள்ளக்கூடிய நபர் ராகுல் தான். நீங்க வெறுமனே இப்போது தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம். இதே வேலையை எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் இதற்கு முன்னாடி செஞ்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளை எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் பூந்து அங்க ஒரு குழப்ப அரசியலை செய்து அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கு எதிராக வினையாற்றி அங்க எல்லாம் பாஜகவை உட்கார வைக்கக்கூடிய வேலைய இந்த காங்கிரஸ் தான் செஞ்சிருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. நீங்க பலரும் பல தடவை பதிவு பண்ண வார்த்தை தான். காங்கிரஸே ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ளாத போது, வேற யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் ஸ்டாலின். அப்பேற்பட்ட ஸ்டாலினுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பரவலா எல்லாரும் பதிவு பண்ணாங்க கடந்த 2-3 வாரமா. அதுதான் உண்மையும் கூட. ஆக அப்படியான சூழல்ல ராகுல் காந்தி எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? நியாயப்படி நம்மை விட அவர்களுக்குத்தான் இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும்ங்கிற கூடுதல் பொறுப்புணர்வு இருந்திருக்கணும். இது வெறுமனே ஒரு மாநில தேர்தல்ப்பா, இதுல நம்ம திமுகவை பகைச்சுக்கிட்டு ஒன்றிய அளவில் நம்ம ஒரு பின்னடைவுக்கு வழிவகுக்க வேண்டாம் அப்படிங்கிற பொறுப்புணர்வு நியாயப்படி காங்கிரஸுக்கும் ராகுலுக்கு தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படியான பொறுப்புணர்வோடு திமுக காலகாலமாக இருந்துச்சு. நீங்க அவங்க செய்த எல்லா துரோகங்களையும் சகிச்சுக்கிட்டு பாஜகவை வீழ்த்துவதற்கு நமக்கு காங்கிரஸ் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக முதிர்ச்சியோடு நடந்துக்குச்சு. ஆனா உண்மையில் இந்த நிலைப்பாட்டை யார் எடுத்திருக்கணுமோ அந்த காங்கிரஸ் அப்ரண்டிஸான ராகுல் கையில மாட்டிட்டு இன்னைக்கு திண்டாடுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் திருமா அவர்களும் தங்களுடைய கவலை வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். ஆனா திருமா அவர்கள் இப்படி பேசும்போது என்னவாக ஒரு அணுகுமுறை பார்க்க முடியுது அப்படின்னா, திரும்ப ஒருவேளை திமுகவில் இணைந்து கொள்வாரோ, ஒருவேளை அந்த திட்டம் அவருக்கு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்க முடியுது. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா அவருக்கு அங்க தாவேக்கால நடக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் அவருக்கு சுத்தமாவே பிடிக்கல. அமைச்சரவை குடுத்துட்டாங்களே, வேற வழி இல்லாம தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வெறுமனே மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடாக அவர் அங்க பிரதிபலித்தார் அப்படின்னு இதை பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க மாநிலத்தில் இந்த குழப்படிகள் நடந்ததாலும் நீங்க ஒன்றிய அளவில் பாஜகவை வீழ்த்தக்கூடிய அந்த பணியில் காங்கிரசினுடைய இந்த போக்கு நமக்கு மீண்டும் பாஜகவை ஆட்சி கட்டில் அமர வைக்கதான் உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கன்சர்னுக்காக தான் இதை ரியாக்ட் பண்ணியிருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க இப்போது இருக்கக்கூடிய தாவேகா, காங்கிரஸ், விசிகா இந்த காம்போவில் ஏற்பட்ட ஒரு அதிருப்தி, அதனால அங்க அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னு இதை பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இது தனிப்பட்ட ரீதியிலேயே இந்திய அளவிலேயே காங்கிரசினுடைய இந்த அணுகுமுறையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு காத்துட்டு இருக்கு. ஒண்ணுல அடுத்தது 3வது முறையும் வரக்கூடிய 2029 பாஜக வெற்றி பெற்றாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்படியான காங்கிரஸை வைத்துக்கொண்டு நமக்கு பாஜக ஆட்சி தான் கிடைக்கும் அப்படிங்கிற அதிருப்தி தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கு. நீங்க ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை இருந்துச்சு காங்கிரஸ் மீது இதற்கு முன்னாடி. ஆனா அவங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்க்க இப்படியான
நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ் காங்கிரஸால் நிச்சயம் ஆக்டோபஸ் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற புள்ளிக்குத்தான் நாமும் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆக அந்த கவலையைத்தான் அண்ணன் திருமாவர்கள் வெளிப்படுத்தி இருக்காருன்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். இப்ப காங்கிரஸ் தொடர்ந்து இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கப்போ, அங்க இருக்கிறவர்களே நெறைய பேர் திமுகவுக்கு குரல் எழுப்பி ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நெறைய பேர் பேச முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்கள் பேரோட முன்னாள் முதல்வரான நிதிஷ்குமாருக்கு அவமதிப்பு பண்ண மாரி தான், இப்போ தமிழ்நாட்டுல முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் நீங்க அவமதிப்பு பண்ணிட்டு, இப்போ நீங்க ஏன் 23 கட்சிகள் தான் பங்கேற்க முடிஞ்சது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணம்னு ஏன் சொல்றீங்க? நீங்க முதுகுல குத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கவர் பல பேரும் திமுகவுக்கு ஆதரவு குரல் எழுப்பியிருக்காங்க. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல, உண்மையில் அந்த குரலை எழுப்பியவர்களுக்கு பாஜகவை வீழ்த்தணுங்கிற ஒரு குறைந்தபட்ச அக்கறை இருக்குன்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக அங்க அந்த அக்கறையின் அடிப்படையில் அதை செய்வதற்கு நமக்கு கண்டிப்பா திமுக தேவை. திமுகவை தவிர்த்து விட்டு இந்த இந்தியா கூட்டணி சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற புரிதல் அவர்களுக்கு இருக்கு. ஆனா ராகுல் தலைமையிலான இந்த கோமாளி கும்பலுக்கு அந்த எந்த பொறுப்புணர்வும் கிடையாது. பாஜக மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றதுங்கிற கவலையே கிடையாது. நீங்க ஒருவேளை பாஜக மீண்டும் வந்தா அதற்கு காரணம் நாங்க தாங்கிற பொறுப்பேற்கக்கூடிய புள்ளியிலும் ராகுல் இருக்க மாட்டார். அவர் வாட்டுக்கு தேர்தல் முடிந்த பிறகு ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். ஆக அப்படியான புள்ளியில் உண்மையாகவே இந்த நாட்டின் மீது கவலையுடைய நல்லுள்ளம் கொண்டவர்கள் காங்கிரஸில் இருந்து கொண்டே காங்கிரசின் தலைமையான ராகுலுக்கு அதிருப்திய பதிவு செய்யறாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க நியாயப்படி திமுக தரப்புல இருந்து அந்த குரல் எழுவது வேறு. ஆனா காங்கிரசுக்குள்ளேயே அந்த கழக குரல் வருவது என்பது உண்மையிலேயே ராகுல் மீதான நம்பிக்கை காங்கிரஸில் இருப்பவர்களுக்கே இல்லை அப்படிங்கறதான் நமக்கு சுட்டி காட்டுது. ஓகே. அண்ட் அதே மாரி சார் காங்கிரஸ புடிக்காம சில பேர் அங்க இருக்கிறவங்க போய் கூட்டத்துல கலந்து கொண்டதே நம்மளால பார்க்க முடிஞ்சது. மேயர் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும். ஸோ கேரளத்துல இருக்கிற கம்யூனிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ராகுல் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட பாஜக மாரி தான் அவங்களும். அண்ட் என்னதான் இத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும், அவங்க இந்திய கூட்டணிக்காக பங்கேற்றாங்க. ஸோ அந்த மாரி திமுகவும் பங்கேற்றுக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே. இல்ல, மற்றவர்களுக்கு வெறும் அதிருப்தி தான். ஆனா இங்கே காங்கிரஸ் நமக்கு செய்தது ஒரு பச்சையான துரோகம்ங்கிறத தான் திமுக பாக்குது. நீங்க தாவேக்காவோட போங்க, அமைச்சரவையில் இடம்பெறுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க அதே தாவேக்காவோடு அண்ணன் திருமா அவர்கள் இன்னைக்கு இருக்கார். அவரும் அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கார். ஆனா அவர் மீது வராத கோபம் திமுகவுக்கு காங்கிரஸ் மீது வருதுன்னா, தேர்தலுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு நாகரீகமாக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு நன்றி கூட தெரிவிக்காத ஒரு நன்றி கெட்ட கூட்டமாக காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கறதான் உதயநிதி போன்றவங்க பதிவு செய்தாங்க. ஆக அவர்களுடைய அறம்ங்கிறதே பெரிய அளவில் கேள்விக்குள்ளா இருக்கு அப்படிங்கறதா சிக்கல். நீங்க சந்தர்ப்பவாதம்ங்கிறது வேறு. தேர்தல் அரசியல அவங்க கட்சிய பாதுகாப்பது, அவர்களுடைய வளர்ச்சியை பத்தி தான் யோசிப்பாங்கிறது நமக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு குறைந்தபட்ச அறம்ங்கிறது ஒண்ணு வேணும்ல. அது கூட அற்ற ஒரு கும்பலாக காங்கிரஸ் இருக்கும்போது நீங்க நிச்சயம் அந்த அதிருப்தி ஓவர் நைட்ல எல்லாம் தீராது. அதுவும் திமுக இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கும் போது ஓவர் நைட்ல திமுக மீது விமர்சனத்தை வைத்துவிட்டு கட்சி மாறக்கூடிய இந்த துரோகத்தை திமுக சர்வசாதாரணமாக கடந்த இந்த கூட்டத்திலேயே திமுக கலந்திருக்கணும் அப்படின்னு நிச்சயம் நாமும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம திமுக கிடையாது, திமுக வெளியில் இருந்தாலும் திமுகவினுடைய அந்த உணர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப மம்தா போனவங்க, நீங்க கம்யூனிஸ்டுகள் போயிருக்காங்க, இது எத்தனை நாள் நீடிக்கும்ங்கிறத காங்கிரஸ் தான் முடிவு செய்யும். ஏன்னா ராகுலுடைய அணுகுமுறை மாற்றிக்கொள்ளாத வரை இனியும் அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குழப்படி வேலையை நிச்சயம் காங்கிரஸ் செய்யத்தான் போகிறது. அப்போது நிச்சயம் ஒரு அதிருப்தி ஏற்படும். அப்போது இவர்கள் அங்கே இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகத்தான் நம் முன்னாடி இருக்கு. ஓகே. அண்ட் அதுதான் சார் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த கட்சி இருந்துருச்சு அப்படின்னா, இன்னொரு இந்திய கூட்டணி ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற கோணத்திலயும் சொல்றாங்க. இன்னொன்னு அதே மாரி அதே செயல நீங்க திமுகவை செய்ய வேண்டாம். ஸோ திமுகவை எப்படியாவது இந்திய கூட்டணியில திரும்பவும் நீங்க சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பலரும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, அந்த பொறுப்புணர்வுங்க யாருக்கு வேணுங்கிறதா நீங்க கேள்வி. நீங்க தேசிய அளவில் மோடிக்கு எதிரான கட்சியாக முன்னிறுத்தப்படக்கூடிய கட்சி காங்கிரஸ். மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடியவர் ராகுல். அப்படின்னா அவருக்கெல்லாம் பொறுப்புணர்வு வேணும். இந்த இந்தியா கூட்டணி உடைந்து விடக்கூடாது. இந்த இந்தியா கூட்டணியில் திமுக பிரதான அங்கம்.
அந்த ம். திமுகவை நாம் அதிருப்திக்கு உள்ளாக்கக்கூடாது, திமுகவுக்கு ஒரு பச்சை துரோகத்தை செய்யக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வு காங்கிரஸுக்கெல்லாம் இருக்கணும், ராகுலுக்கெல்லாம் இருக்கணும். திமுகவுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கணும்னு கேக்குறாங்க. திமுக விட்டு ம். கொடுத்துட்டு கூட்டணிக்குள்ள வரணும்னு கேக்குறாங்க. நியாயப்படி அதை ராகுலிடம் எல்லாம் கேட்கணும். இந்த கூட்டணி வடிவமைக்க, இந்த கூட்டணி உருவாக நீங்க முதுகெலும்பாக இருந்தவர் ஸ்டாலின். அப்பேற்பட்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வரல இவங்க வரலன்னு குறை சொல்றது நியாயம் இருக்கா அப்படின்னு ராகுலை பார்த்துதான் கேட்கணும். ம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருவது ராகுலுக்கு தெரியாதா? அப்போது திமுக நம்ம கூட்டணியில் இருந்தே ஆகணுங்கிற பொறுப்புணர்வு யாரு? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஏன் இப்போ எங்களை போன்ற பெரியார் இயக்கங்கள் காங்கிரஸ் மீதும் பெரிய விமர்சன பார்வையோட தான் நாம் வச்சிருக்கோம். ஆனா இப்போதுக்கு திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்குப்பா, இப்ப நம்ம விமர்சிக்க வேண்டாம், இப்ப நம்ம விமர்சிச்சு ம். இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட வேண்டாம் அப்படின்னு நாம் ம். பொறுப்புணர்வோடு ஒரு இயக்கங்களே நடந்து கொள்ளும் போது, நீங்க பிரதான கட்சியாக பாஜகவுக்கு எதிராக முன்னிறுத்தப்படக்கூடிய கட்சியாக இருந்து கொண்டு மோடிக்கு எதிரான முகமாக இருக்கக்கூடிய ராகுலுக்கு அந்த பொறுப்புணர்வு 5 பைசாக்காச்சும் வேணும்ல. நீங்க ம். குறைந்தது ஸ்டாலின் அவர்களிடம் உட்கார்ந்து அவரை சமாதானப்படுத்தி அவரோட ஒப்புதலோடு இந்த வேலையை செய்தா கூட அதை ஒத்துக்கொள்ளுகிற பக்குவம் உடையவராக ஒரு பெரிய மனிதராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆனா அந்த பொறுப்புணர்வற்ற காங்கிரசிடம் எந்த அடிப்படையில் திமுக சமரசத்தை செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதுதான் நம்முடைய கேள்வியும் கூட. நீங்க நியாயப்படி காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் காலில் உழுகட்டும், ம். அவங்க மன்னிப்பு கேட்கட்டும், செய்தது தப்புதாங்கிறத புரிய வைக்கட்டும், அவங்க கூட்டிட்டு போகட்டும். ஸ்டாலின் போய் அங்க நிக்க வேண்டிய தேவை ஸ்டாலினுக்கும் கிடையாது, திமுகவுக்கு கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய பார்வையும் கூட. நிச்சயமா சார். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.